நண்பனின் அனுபவம். இன்னைக்கு ஒரு அனுபவத்தை பத்தி நான் சொல்லப் போறேன். ஒரு 20 வயசு தக்க ஒரு இளைஞர் இந்த டெலிஃபோன் பூத்ல போயிட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஓனர் கிட்ட பேசுறாரு. அந்த சைடு ஒரு பெரியவர் எடுக்குறாரு. "ஆ சார், இந்த மாரி உங்க கம்பெனில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் ஃபோன் பண்ணேன் சார். ஏதாவது வேக்கன்ட் இருக்குமா?" அப்படி சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா, "தம்பி, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு இளைஞர் வந்து சேர்ந்தாரு. அதனால எங்களுக்கு இப்போதைக்கு ஆளு ஃபுல் ஆயிட்டாங்கப்பா. வேலைக்கு ஆளு இப்போதைக்கு எடுக்கல" அப்படின்னாரு. "இல்ல சார், அவர விட கம்மி சம்பளம் கூட குடுங்க. அவர விட நான் டியூட்டி எக்ஸ்ட்ரா பார்க்குறேன் சார். நீங்க சொல்ற மாரி எல்லாமே நான் செஞ்சு குடுக்குறேன் சார்" அப்படின்னு கேட்டுக்கிறான். "இல்லப்பா, இப்போ வந்த ஒரு இளைஞர் வந்து எனக்கு ரொம்ப எல்லா வேலையும் வந்துட்டு சிறப்பா செஞ்சு குடுக்கிறாரு. அவரா வேலை விட்டு போனா தவிர நாங்க வேலை விட்டு எடுக்கிற மாரி இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்றாரு. எங்களுக்கு இப்போதைக்கு ஆளு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாரு. அத கேட்டிருந்தப்ப அந்த டெலிஃபோன் பூத்துக்கார ஓனர் வந்துட்டு கேட்குறாரு, "தம்பி, இப்போ வேலைக்கு ட்ரை பண்றியே, என்கிட்ட ஒரு வேலை இருக்குது செய்றியா?" அப்படின்றாரு. அதுக்கு அது இளைஞர், "ஐயா, நான் ஆல்ரெடி வேலையில தான் இருக்கிறேன்" அப்படின்னு. "என்னப்பா சொல்ற? இப்பதான் பார்த்தேன். நீ ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டிருந்த. இப்போ வந்து நீ ஆல்ரெடி வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன்னு சொல்றியே, எனக்கு புரியல" அப்படின்னு கேட்குறாரு. "ஐயா, அந்த இளைஞனே நான் தான். நான் தான் அந்த வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அந்த எனக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கணும், மன திருப்தி இருக்கணும். நான் செய்ற வேலை அந்த முதலாளிக்கு புடிச்சிருக்கான்றது தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் இப்படி வந்து வேற ஒரு மனிதனா அவர்கிட்ட வேலைய பத்தி நான் பேசினேன். அவர் அந்த இளைஞன புகழ்ந்தது என்ன புகழ்ந்தது தான். அப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நான் திருப்தி அடைகிறேன். என்னோட வேலையில நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிஃபோன் பூத் ஓனர்கிட்டயும், "நீங்க வேலை சொன்னதுக்கு நன்றி. நான் வேற யாரா இருந்தாக்கா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஐயா" சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன நண்பர்களே, இந்த சம்பவம் கேட்டீங்களா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.